Hi friends and relatives. இந்த வீடியோல நம்ம மணி பிளான்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க இந்த மணி பிளான்ட் வந்து நான் ஒரு சின்ன ஒரு டப்பால தான் வச்சிருக்கேன். ஜன்னல்ல வச்சிருக்கேன். எவ்வளவு அழகா வளர்ந்திருக்குன்னு. அதை விடவும் இந்த மணி பிளான்ட் வந்து எவ்வளவு ஈஸியா வந்து வளர்க்கலாம்ங்கறத பத்திலாம் நான் வந்து சொல்லப் போறேன். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இங்க பாருங்க சின்னதா ஒரு டப்பா தான். அந்த டப்பால நான் அந்த இடத்துல வைக்க முடியற அளவுக்கு இருந்தது இந்த டப்பா தான். அந்த டப்பால வச்சிருக்கேன். இதை வச்சு நான் எவ்வளோ நாள் ஆகுதுன்னா 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஒன்லி தண்ணி மட்டும் விடுவேன். அதில் நல்லாவே வளர்ந்து வரும். இது பெருசாக ஒன்றும் நம்ம கேர் பண்ணிக்கவே தேவையில்ல. இதில் பாருங்க அங்கங்கே வந்து வேர் வந்திருக்கு பாருங்க. இந்த வேரே வந்து காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தெல்லாம் இழுத்துட்டு நல்லா வளர்ந்து வந்துடும். அப்பப்போ இந்த மாதிரி பழுத்து போன காஞ்சி போன இலைகளை மட்டும் எடுத்து விட்டுட்டோம்னா நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடி பார்க்கறதுக்கு. அதுவும் நான் வந்து டைனிங் ஹாலில் வச்சுருக்கேன். அதனால வந்து சாப்பிட்ற இடத்துல இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்பவே க்ரீனிஷாக ஒரு ப்ளசன்ட் மைண்டோட நல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் மணி பிளான்ட் வைக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிங்ஸ் எல்லாம் கட் பண்ணி முதல்ல வந்து தண்ணியில் போட்டு வச்சோம்னா நமக்கு வேர் விட்டுரும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இந்த மாதிரி மண்ணில் வச்சிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து வளர்த்துக்கலாம். எந்த ஒரு பராமரிப்பும் தேவையில்லை. அதிகமாக நம்ம வந்து அதுக்கு மெனக்கடவே தேவையில்லை. நம்ம மோஸ்ட்லி வந்து தண்ணியில் வச்சுருப்போம். தண்ணியில் வைக்கும்போது அது அப்பப்போ வந்து தண்ணியில் பாசி பிடிக்கும். நம்ம தண்ணி மாற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த மாதிரி மண் கொஞ்சமாக வச்சு ஒரு இதில் வச்சிட்டிங்கன்னா பாட்டில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை கேர் பண்ணிக்கவே தேவையில்லை. தண்ணி மட்டும் விட்டுட்டு இருந்தால் போதும். அந்த மேல் மண் வந்து காயாத அளவுக்கு அப்பப்போ தண்ணி விட்டுட்டே இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டாலும் இது வந்து வேரழுகள்லாம் வராது. நல்லாவே வளர்ந்து வந்துடும். இந்த இப்போ வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது நமக்கு வந்து இலை வந்து சின்ன சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. அதனால வந்து நமக்கு வந்து ஃபெர்டிலைசர்ஸ்லாம் எதுவும் பெருசாக ஒன்றும் கொடுக்க தேவையில்ல. அப்படி கொடுக்கணுன்னாலும் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து அப்பப்போ வந்து இந்த கம்போஸ்ட் மட்டும் கொஞ்சமாக வச்சோம்னாலே கொடுத்தோம்னாலே போதும். வீட்டுக்குள்ளே நம்ம இந்த கெமிக்கல்ஸ் உரம்லாம் போடாமல், உரம்லாம் ஏன்னா அதிகம் போட்டோம்னா வந்து இலை கருகிடும். அதனால கம்போஸ்ட் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டோம்னா நல்லாவே வளர்ந்து வந்துடும். அப்புறம் இந்த மாதிரி தொங்குற இலைகள்லாம் நான் அப்பப்போ இந்த மாதிரி மேலே மடித்து விட்டுட்டேன்னா நல்லாவே அழகாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.